வெல்கம் டு அன்புக்குட்டி கிச்சன். இன்றைக்கி மீன் குழம்பு சுவையில் வாழைப்பூ மீன் குழம்பு செய்வது எப்படி என்று பார்ப்போம். ஸ்டெப் 1. முதலில் வாழைப்பூவில் 8 சிப் வாழைப்பூவை எடுத்துக்கொள்ளவும். அந்த வாழைப்பூவில் உள்ள நரம்பை நீக்கி வெங்காயத்தோலை எடுத்துவிட்டு வாழைப்பூவை பழைய சோறு தண்ணீர் அல்லது மோர் கலந்த தண்ணீரில் உப்பு போட்டு வாழைப்பூவை போடவும். வாழைப்பூவை சீப்பாக போடவும் அல்லது தனித்தனியாக எடுத்தும் குழம்பு வைக்கலாம். ஸ்டெப் 2. தேவையான பொருட்கள்: கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன். கடுகு வெந்தயத்தை வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கவும். கடுகு வெடிக்கணும். வெந்தயம் பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணவும். ஸ்டெப் 3. தாளிக்க தேவையான பொருட்கள்: எண்ணெய் 8 ஸ்பூன், கடவுளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பல்லாரி 2 பொடியாக நறுக்கியது, சின்ன வெங்காயம் 10 பொடியாக நறுக்கியது, தக்காளி 3, புளி எலுமிச்சம்பழ அளவு. ஸ்டெப் 4. செய்முறை: ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போடவும். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்க்கவும். அதனுடன் பல்லாரி சேர்த்து வதக்கும் போது சின்ன வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கும் போது. ஸ்டெப் 5. அரைக்க தேவையான பொருட்கள்: பல்லாரி 2, தக்காளி 2, பூண்டு 10, அதாவது பூண்டு பற்கள் 10. இவை அனைத்தையும் மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளவும். தக்காளி நல்லா வதக்கும் போது அரைத்த விழுதை சேர்த்து நல்லா வதக்கவும். ஸ்டெப் 6. மசாலா பொடி: குழம்பு மசாலாத்தூள் 3 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி சிறிதளவு. குழம்பு மசாலாத்தூள், மல்லிப்பொடி, காஷ்மீர் மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, உப்பு போட்டு சேர்த்து வதக்கவும். அதனுடன் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். அதனோட புளி கரைசலை சேர்த்து கொதிக்க விடவும். குழம்பு பொடி வாடை போனதும் வாழைப்பூவை சேர்த்து கொதிக்க விடவும். அதனுடன் கடுகு வெந்தயப்பொடி சேர்த்து கொதிக்க விடவும். குழம்பு கட்டியான பிறகு எண்ணெய் பிரிந்து வரும் ஸ்டேஜில் குழம்பு இறக்கவும். மீன் குழம்பு சுவையில் வாழைப்பூ மீன் குழம்பு ரெடி. செய்து பார்த்து கமெண்ட் சொல்லவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ. புளிக்குழம்பு டேஸ்ட்லாம் வாழைப்பூ புளிக்குழம்பு.